அருமையான சைஸு. இப்போ தான் சொன்னேன், லேட்டானாலும் பரவாயில்ல தூக்கிடுவான்டா அப்படின்னு. கன் மாதிரி தூக்கிட்டான் பார்த்துக்க. அதே மாதிரி. ஓகே ரைட்டு. குழம்பு காய்ச்சி சூப்பர். 3 பக்கம் போட்டிருந்த நண்பர்களை விரலுக்கு இதை அந்த இடத்துக்கு ஒரு 2 தெரியுதா? அது ஒன்று, இது ஒன்று, வேறு அந்த இடத்துக்கு ஒன்று. 3 பக்கம் போட்டிருக்கேன். இதில் எடுத்து இப்போ தூக்கிட்டான். கழட்டானா? அத்துட்டான். நரம்பு எடுத்துட்டானா? பரவாயில்ல விடு, கைக்கு வந்துட்டான்ல விடு. ஆனால் இதே இடையில மாட்டி இருந்து வந்துருந்தாக்க எல்லாமே என்னது காய் இருக்குது. சரி பரவாயில்ல, அத்தே போட்டா. மகா தூக்கி இந்த பக்கம் போட்டுருவாடி. அந்த கச்சா எடுத்துருவா கச்சல் போட்டுருவான். நானாவது 1-2 தான் பிடிச்சிட்டு, நீ 1 பிடிச்சாலும் 1 கிலோ பிடிச்சி போட்டியே. அது 1 கிலோவா? அது எச்சு ஒரு தூக்கு தலைப்படி இப்படி இப்படி நல்லா நாமி பிடிச்சி. சாதாரணமாக அத்து போட்டானே பார்த்துக்குவேன் நிலைமை. இப்போ அவன் அப்படி அதில் இருக்க கழட்டிடு. கழட்டு தம்பி. அப்புறம் அழுங்காமல் கழட்டி தான் நான் அழுங்காமல் கழட்டு பிடி சொல்கிறேன். அதெல்லாம் பார்த்தாவே போகுது. தலைப்பிடி அப்படியே நெட்டா அப்படி நாமி பிடிச்சிக்கோ. நாமி பிடிச்சிட்டு வாயை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி தூண்டி அழகா இங்கே இப்படி கட் பண்ணி போட்டானே. ஒரு நிமிஷம் தூண்டி எடுத்துக்கிறேன். அதுக்கே கண்ணில் சிக்கஷ்டம் இருக்குங்க பாருங்க நண்பர்களே. சரி எடுத்து சூப்பரு. சரி தூண்டி மறுபடியும் இதே போட்டுக்கலாம். போடு, தலையை உள்ள விட்டு போடு. வா தலையை அப்படியே உள்ள சைடு விடு. சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் ஒரு முடி போட்டு பின்னாடி முடி எதுக்கு வந்துடுவாங்க. அப்படியே போட வேண்டாம், ஒரு முடிச்சு போட்டு அப்படியே போட்டுட்டு. அப்பா இன்னைக்கு 1 மாட்டிட்டானிக்கா. இன்னைக்கு 1 மாட்டி முடி ஒரு ஸ்டில் எப்படியோ அடிச்சு போட்டாரு 1 கிலோ.